இந்தியா முழுவதும் உள்ள உயர்கல்வி நிறுவனங்களில் சாதி, சமூக, பாலின அடிப்படையிலான பாகுபாட்டை தடுக்க வேண்டும் என்ற நோக்கில் யுஜிசி 2026ஆம் ஆண்டு ஈக்விட்டி ரெகுலேஷன்ஸ் என்ற புதிய விதிமுறைகளை கொண்டு வந்தது. இந்த புதிய விதிமுறைகளை அமல்படுத்த உச்சநீதிமன்றம் தற்காலிக தடை விதித்துள்ள நிலையில் ஏன் கொண்டு வரப்பட்டன, அவற்றின் விளைவுகள் என்ன என்பது பற்றி அலசுகிறது இந்த செய்தி தொகுப்பு. பல்கலைக்கழகங்கள், கல்லூரிகளில் எஸ்சி, எஸ்டி, ஓபிசி, மாற்றுத்திறனாளிகள், பெண்கள் போன்ற பல்வேறு பிரிவுகளைச் சேர்ந்த மாணவர்கள் பாகுபாட்டை சந்திக்கிறார்கள் என்ற புகார்கள் தொடர்ந்து எழுந்து வந்தன. இதற்கான தீர்வாக யுஜிசி புதிய விதிமுறைகளை அறிவித்தது. 2024ஆம் ஆண்டு மற்றும் அதன் தொடர்ச்சியாக 2026இன் தொடக்கத்தில் யுஜிசி விதிமுறைகளில் கொண்டுவரப்பட்ட புதிய திருத்தங்கள் உயர்கல்வி நிறுவனங்களில் உள்ள எஸ்சி, எஸ்டி மற்றும் ஓபிசி பிரிவினருக்கான பாதுகாப்பு மற்றும் உரிமைகளை மேலும் வலுப்படுத்துவதை நோக்கமாக கொண்டுள்ளன. துறையை ஒரு அழகாக கருதி இடஒதுக்கீடு வழங்கியதால் ஏற்பட்ட பின்னடைவை தவிர்க்க சென்ட்ரல் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஆக்ட் 2019 சட்டத்தின்படி பல்கலைக்கழகம் அல்லது கல்லூரியையே ஒரு அழகாக வைத்து இடஒதுக்கீடு கணக்கிடப்படும் என்ற விதிமுறை உருவாக்கப்பட்டது. இது எஸ்சி, எஸ்டி பிரிவினரின் பணியிடங்கள் பாதுகாப்பை உறுதி செய்தது. நெட் அல்லது செட் தேர்வுகளில் பொது பிரிவினருக்கு 55% மதிப்பெண்கள் தேவைப்படும் நிலையில் எஸ்சி, எஸ்டி பிரிவினருக்கு முதுகலை பட்டத்தில் 5% தளர்வு அளிக்கப்பட்டு 50% மதிப்பெண்கள் இருந்தால் போதும் என்ற விதிமுறை பாதுகாக்கப்பட்டுள்ளது. உதவி பேராசிரியர் பணிக்கு நேரடி நியமனத்தின் போது கல்வி தகுதிக்கான ஸ்கோரிங் அட்டவணையில் எஸ்சி, எஸ்டி விண்ணப்பதாரர்களுக்கு உரிய மதிப்பெண் தளர்வுகள் வழங்கப்படுவதை புதிய விதிமுறைகள் உறுதி செய்தன. தகுதியான எஸ்சி, எஸ்டி விண்ணப்பதாரர்கள் கிடைக்காத பட்சத்தில் அந்த இடங்களை மற்ற பிரிவினரை கொண்டு நிரப்பக்கூடாது என்பதும் புதிய விதிமுறைகளின் முக்கிய அம்சங்களில் ஒன்றாகும். அந்த இடங்கள் பேக்லாக் வேகன்சிஸ் என அறிவிக்கப்பட்டு சிறப்பு ஆள் சேர்ப்பு மூலம் அந்தந்த பிரிவினரை கொண்டே நிரப்பப்பட வேண்டும் என்பது புதிய விதிமுறைகளின்படி கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பாதுகாப்பு அம்சமாக பேராசிரியர்கள் நியமனத்திற்கான தேர்வுக்குழுவில் விண்ணப்பதாரர் எஸ்சி, எஸ்டி பிரிவைச் சேர்ந்தவராக இருந்தால் அந்த குழுவிலும் கட்டாயமாக ஒரு எஸ்சி, எஸ்டி உறுப்பினர் இடம்பெற வேண்டும். தகுதியான உறுப்பினர் அந்த பல்கலைக்கழகத்தில் இல்லையெனில் வெளி பல்கலைக்கழகத்தில் இருந்தாவது ஒருவரை அழைக்க வேண்டும் என்பது கட்டாயமாக்கப்பட்டது. ஒவ்வொரு உயர்கல்வி நிறுவனத்திலும் இடஒதுக்கீடு முறையாக பின்பற்றப்படுகிறதா என்பதை கண்காணிக்கும் வகையில் எஸ்சி, எஸ்டி செல் அமைக்கப்பட வேண்டும் என்பது புதிய விதிகளில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. இடஒதுக்கீடு குறைபாடுகள் குறித்து புகார் அளிக்க தனி அதிகாரி நியமிக்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. சாதி, சமூக பாதுகாப்பு தொடர்பான முந்தைய யுஜிசி வழிகாட்டுதல்கள் ஆலோசனைகளாக மட்டுமே இருந்தன. அதாவது பாகுபாட்டை தடுப்பது கட்டாயமாக இல்லாமல் கல்வி நிறுவனங்களின் விருப்பத்திற்கே விடப்பட்டது. ஆனால் புதிய விதிமுறைகளின்படி எல்லா உயர்கல்வி நிறுவனங்களிலும் பாகுபாட்டை தடுப்பது கட்டாயமாக்கப்பட்டது. 2026 ஜனவரியில் யுஜிசி வெளியிட்டுள்ள புதிய ஈக்விட்டி ரெகுலேஷன்ஸ் எனும் சமத்துவ விதிமுறைகள் எஸ்சி, எஸ்டி சமூகத்தினருக்கு புதிய பாதுகாப்புகளை வழங்கியுள்ளன. அதற்காக ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி சென்டர், ஈக்விட்டி கமிட்டி, ஈக்விட்டி ஸ்குவாட் போன்ற குழுக்கள் அமைக்கப்பட வேண்டும் என புதிய விதிமுறைகள் வலியுறுத்துகின்றன. மேலும் இந்த குழுக்களில் எஸ்சி, எஸ்டி, ஓபிசி, பெண்கள், மாற்றுத்திறனாளிகள் ஆகியோரின் பிரதிநிதித்துவம் இருக்க வேண்டும் என்பதும் கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. அனைத்து உயர்கல்வி நிறுவனங்களிலும் கட்டாயமாக சம வாய்ப்பு மையங்கள் அமைக்கப்பட வேண்டும். ஒவ்வொரு கல்லூரியிலும் ஒரு சமத்துவ குழு அமைக்கப்பட வேண்டும். இதில் கட்டாயமாக எஸ்சி, எஸ்டி, ஓபிசி மற்றும் பெண்கள் பிரதிநிதித்துவம் இருக்க வேண்டும். புதிய விதிமுறைகளின்படி வெளிப்படையான பாகுபாடு மட்டுமல்லாது மறைமுகமான பாகுபாடுகளும் தண்டனைக்குரிய குற்றமாக மாற்றப்பட்டுள்ளது. 2024 ஜூன் முதல் PhD சேர்க்கைக்கு பல்கலைக்கழகங்கள் தனி தேர்வு நடத்த தேவையில்லை. நெட் மதிப்பெண்களே போதுமானது என விதிமுறையில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. SC/ST பிரிவினருக்கு தகுதி மதிப்பெண்ணில் 5% தளர்வு நீட்டிக்கப்பட்டுள்ளது.
புதிய விதிகளின்படி ஒரு கல்வி நிறுவனத்தில் சாதி ரீதியான பாகுபாடு நடந்தாலோ அல்லது இடஒதுக்கீடு விதிகள் மாற்றப்பட்டாலோ அந்த நிறுவனத்தின் தலைவர் நேரடியாக பொறுப்பேற்க வேண்டும். புகார் அளித்த 24 மணி நேரத்திற்குள் நடவடிக்கை எடுக்க 24 மணி நேரமும் செயல்படும் உதவி எண்கள் மற்றும் ஆன்லைன் புகார் தளங்கள் கட்டாயமாக்கப்பட்டுள்ளன. சாதி அல்லது சமூக பாகுபாடு தொடர்பான புகார்கள் குறிப்பிட்ட காலத்துக்குள் விசாரிக்கப்பட வேண்டும். உடனடி நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். அதற்கான அறிக்கைகள் யுஜிசிக்கு சமர்ப்பிக்க வேண்டும் என புதிய விதிமுறைகள் வரையறுக்கப்பட்டன. இதற்கு மற்ற பிரிவினரிடம் இருந்து எதிர்ப்பு கிளம்பியது. பொது பிரிவு மாணவர்களுக்கு தனி பாதுகாப்பு இல்லை என்பது அவர்கள் தரப்பு வாதமாக முன்வைக்கப்பட்டது. தவறான அல்லது பொய்யான புகார்களுக்கு தண்டனை விதிகள் இல்லை என்பது சுட்டிக்காட்டப்பட்டது. விசாரணை நடைமுறை தெளிவாக இல்லை என்பதும் எதிர்ப்பாளர்களின் கருத்தாக இருந்தது. இந்த விதிகள் தவறாக பயன்படுத்தப்படும் அபாயம் இருப்பதாக எதிர்ப்பாளர்கள் குறிப்பிட்டனர். யுஜிசி 2026 விதிமுறைகள் பாகுபாட்டை தடுக்கும் நோக்கத்தில் கொண்டு வரப்பட்டாலும் அதை நடைமுறைப்படுத்தும் விதமே இப்போது பெரிய விவாதமாக மாறியுள்ளது.